கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான தெய்வ பிள்ளைகளே, பரலோகமான நிகழ்ச்சியின் மூலம் உங்களை சந்திப்பதில் என் இருதயம் கர்த்தருக்குள் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறது. உங்கள் எல்லாரையும் இயேசு கிறிஸ்துவின் இன்பின் நாமத்தினாலும் கிராஸ் டிவி ஊழியங்கள் சார்பாக என் அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைய பரலோகமன்னா, நீ கலங்காதே, நான் இருக்கிறேன். என் அன்பு தெய்வ பிள்ளைகளே, எவ்வளவு பெரிய வார்த்தை பாருங்க. நீ கலங்காத, நான் இருக்கிறேன். ஆண்டவர் ஒவ்வொருவரை பார்த்து சொல்கிறார். பிரச்சனை வரும் பொழுதெல்லாம் நம்முடைய மனசு கலங்குது. பாடுகள், உபத்திரவங்கள், வேதனைகள் வரும் பொழுதெல்லாம் நம்முடைய இருதயம் கலங்குது. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சொன்னார், யோவான் 14:1, உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக. அதனுடைய ரகசியம் என்ன தெரியுமா? நான் உனக்கு இருக்கிறேன், உன் இருதயம் கலங்க வேண்டியதில்லை. என் அன்பு தெய்வ பிள்ளைகளே, கர்த்தர் உங்களுக்காக இருக்கும் பொழுது நீங்கள் ஏன் கலங்கணும்? கர்த்தர் உங்களுக்காக யாவையும் செய்வேன் என்று சொல்லும் பொழுது நீங்கள் ஏன் கலங்கணும்? என் மகனே, என் மகளே, கலங்காது, நான் உனக்காக பெரிய காரியங்களை செய்வேன். என் அன்பு தெய்வ பிள்ளைகளே, சங்கீதம் 126:3, கலங்காதீங்க, கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வா. கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான தெய்வ பிள்ளைகளே, நம்மளுடைய இருதயத்தை கலங்க பண்ணுகிறது பொல்லாத சத்துரு. நம்முடைய இருதயத்தை கலங்க பண்ணுகிறது பொல்லாத மனிதர்கள். ஆனால் அந்த கலங்க பண்ணுகிற அந்த நேரமெல்லாம் கர்த்தர் சொல்லுவா, நான் இருக்கிறேன், நான் உனக்காக இருக்கிறேன், நீ கலங்காதே. பாருங்க, ஈசாயனுடைய மகன் தாவீதை ஈசாய் அழைக்கிறான். கொஞ்சம் ஆடுகள் அதை அப்படியே காட்டில் விட்டு விட்டு அப்பா கூப்பிட்டதுக்காக வருகிறார். அப்பா சொல்கிறாங்க, அண்ணமார் யுத்தத்துக்கு போய் ரொம்ப நாள் ஆச்சு, அங்கே யுத்தம் பலமாக நடந்துட்டு இருக்குது, அண்ணமாரை பார்த்துட்டு விசாரிச்சுட்டு வா, சுக செய்தியை விசாரிச்சுட்டு வா. ஈசாய் சும்மாலாம் அழைக்கலை, தெய்வ சித்தத்தின்படி அழைத்திருக்கிறார். இங்கே வந்து பார்த்தா அப்போ தான் முதலாவதாக கோலியாத் என்கிற கொடிய மனிதனை பார்க்கிறான். அவனுடைய வார்த்தை எல்லாரையும் கலங்க பண்ணுகிறதை தாவீது கண்டான். அதனால தான் தாவீது சவுலை நோக்கி, இஸ்ரவேல் ஜனங்களை நோக்கி 1 சாமுவேல் 17:11, 1 சாமுவேல் 17:32, இவன் வார்த்தையின் நிமித்தம், இவன் நிமித்தம் உங்களில் ஒருவனுடைய இருதயமும் கலங்க வேண்டியது இல்லை, நான் போய் இவனிடத்தில் யுத்தம் பண்ணுவேன். என் அன்பு தெய்வ பிள்ளைகளை, உங்களுக்கு குரோதமாக யார் எழும்பினாலும் அதை குறித்து கலங்காதீங்க. கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவேன் என்று கர்த்தர் சொல்கிறான். கர்த்தர் யுத்தம் பண்ணும் பொழுது நம்ம ஏன் கலங்கணும்? யோசபாத் என்கிற மனிதன் மிகவும் கலங்கி பயந்து ஆண்டவரிடத்தில் 2 நாளாகமம் 20:12 ஜெபம் பண்ணுற, ஆண்டவரே என்ன செய்வது தெரியலையே, என்ன பண்ண போகிறேன் தெரியலையே, என்ன நடக்கும் தெரியலையே, இந்த பிரச்சனையில் தாங்கிறதுக்கு எனக்கு பலன் இல்லையே என்று புலம்பும் பொழுது கர்த்தருடைய ஆவியானவர் சொன்ன வார்த்தை 2 நாளாகமம் 20:15, யோசபாத்து, சக்கல இஸ்ரவேல் புத்திரரை, கர்த்தருடைய வார்த்தையை கேளுங்கள். இன்னைக்கு கர்த்தருடைய வார்த்தை உங்களை தேடி வருகிறது. ஏராளமான கூட்டத்திற்கு நீங்கள் கலங்கவும் பயப்பட வேண்டாம். இந்த யுத்தம் உங்களுடையதல்ல, இந்த யுத்தம் என்னுடையது. கலங்காதீங்க, கர்த்தர் இருக்கிறார். தகப்பனே, இப்பொழுதும் யாரெல்லாம் கலங்கி இருக்கிறார்களோ அவருடைய கலக்கங்கள் எல்லாம் மாறட்டும். என் தேவனாய் கர்த்தர் இருக்கிறீர், கர்த்தர் எல்லாவற்றையும் பார்த்து கொள்வீர். கோடி கோடி ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனில் பிதாவே, ஆமென். நீ கலங்காதே, கர்த்தர் உனக்காக. நன்மையும் கிருபையும் ஆசீர்வாதங்களும் நிச்சயமாய் உங்களை தொடரும்.